பாணியில் கண்டெய்னரில் தப்ப முயன்ற வட மாநில கொள்ளையர்கள். ஓட ஓட விரட்டி பிடித்து சுட்டு கொலை செய்த தமிழ்நாடு போலீஸ். நிஜமாவே நம்ம ஒரு படத்துல எப்படி ஒரு கொள்ளையர்களை சேஸ் பண்ணி போய் பிடிச்சு அவங்களை என்கவுண்டர் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கறதா இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். நாமக்கல் அருகே வடமாநில கொள்ளையர்கள் சென்ற கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்த போலீசார் அந்த கும்பல்ல இருந்து ஒருவரை என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க. பறிமுதல் செய்யப்பட்டுள்ள கண்டெய்னர் லாரியில் கேரள மாநிலம் திருச்சூர் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு. கேரளாவிலிருந்து வந்த கண்டெய்னர் லாரி ஒண்ணு நாமக்கல் பக்கத்துல சில வாகனங்களை மோதிட்டு நிக்காம போயிருக்கு. போலீசார் கண்டெய்னரை தடுத்து நிறுத்த முயன்ற போது அதில் இருந்த 7 பேரும் கற்களை நோக்கி போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதையடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அவர் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொள்ளையர்கள் தாக்கியதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி, உதவி ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தப்பியோடிய ஒருவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதாவது வாகனங்களை இடித்துவிட்டு அந்த லாரி தப்பி சென்று 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் விரட்டி பிடித்து போலீசார் அந்த லாரியை மடக்கி பிடித்து அவர்களை சுட்டிருக்கிறார்கள். அந்த 7 பேரில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொருவருக்கு காயமடைந்திருக்கிறது. அதுல 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றொருவர் தான் அருகில் இருந்த காட்டு பகுதிக்குள்ள ஓடி தப்பி சென்றிருக்கிறார். அவரை தேடக்கூடிய பணியும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பரபரப்பான சூழல் அங்கு நிலவி இருக்கிறதுனால 200க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அரங்கேறிய இந்த கொள்ளை சம்பவத்தால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. 3 மணி நேரத்திற்கும் மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கண்டெய்னர் லாரியில சொகுசு கார், அதாவது நம்பர் பிளேட், எந்தவித அடையாளமும் இல்லாத ஒரு சொகுசு கார் மற்றும் 66 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் மற்றும் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் இருந்ததாக முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த கண்டெய்னர் லாரி ராஜஸ்தான் பதிவெண் கொண்டது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. லாரியில் இருந்த கொள்ளையர்களும் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. கேரள மாநிலம் திருச்சூரில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ல இருந்து நேற்று 18 லட்சம் ரூபாய்க்கு மேல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. திருச்சூர்ல இருக்கக்கூடிய 3க்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தகவல் வெளிவந்திருக்கு. சொகுசு கார்ல வந்த மர்ம நபர்கள் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள ஏடிஎம்ல இருந்து நேற்று 18 லட்சம் ரூபாய்க்கு மேல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. திருச்சூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 3 ஏடிஎம்களில் இருந்து அவர்கள் கொள்ளையடித்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. சொகுசு கார்ல வந்த நபர்கள் ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் அந்த கார்ல. ஆனா அந்த கார்லயே போனால் மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு கண்டெய்னர் லாரியை வாடகைக்கு எடுத்து அதில் இந்த காரை வைத்து தப்பி செல்ல முயன்றிருக்கிறார்கள். கேரள போலீசாரிடம் இருந்து தமிழக போலீசாருக்கு ரகசியமாக தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அவங்க தப்பிச்சு போக பார்க்கிறாங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில தான் தமிழக காவல்துறை இவர்களை விரட்டி பிடித்திருப்பதா தகவல் வெளிவந்திருக்கு. இந்த பிடிப்பட்ட கண்டெய்னர் லாரியில ஏடிஎம் இயந்திரமும் இருந்திருப்பதா தகவல் வெளிவந்திருக்கு. லாரியில் இருந்த கட்டுக்கட்டான பணம் கேரளாவில் கொள்ளையடிக்கப்பட்டது தானா அப்படின்னு போலீசார் தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவில் இருந்து தனிப்படை தமிழகத்திற்கும் வருகிறார்கள். இந்த கொள்ளையர்கள் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க பவேரியா கும்பலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தொடர் கொள்ளையில ஈடுபட்டு இருக்கிறாங்களா, தமிழ்நாட்டில் நடந்த ஏடிஎம் கொலைக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா, வேறு எந்த மாநிலங்களிலும் இவர் மீது வழக்கு பதிவு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டில் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கிறது. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 பேரையும் கேரள காவல்துறையிடம் ஒப்படைத்த பிறகு தமிழ்நாட்டிற்கும் இந்த வழக்குக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்காதா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் இந்த வழக்கில் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு விவரங்கள், இன்னும் அந்த கார் யாருடையது, அந்த கண்டெய்னர் லாரி யாருடைய பெயரில் இருக்கிறது, அதனுடைய உரிமையாளர் யார், ஏன் அதுல நம்பர் பிளேட் இல்ல அப்படிங்கிறது மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்கு. அந்த உரிமையாளருக்கும் இந்த கொள்ளைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா, அல்லது வெறுமனே அவர் வாடகைக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் இதில் இருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு குறித்த அடுத்தடுத்த அப்டேட்ஸை வீடியோவாகவும் நேர்காணலாகவும் காணலாம். இணைந்திருங்கள்.